நம்மளோட அவுட்டர் வேர்ல்டு எப்பயுமே நம்மளோட இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸ் மூலமா எப்படி நம்ம இன்னர் வேர்ல்டை மாத்தி அது மூலமா நம்மளை சுற்றி இருக்கிற அவுட்டர் வேர்ல்டை மாத்தலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ஒவ்வொரு தாட்ஸ், ஒவ்வொரு பிலீஃப்ஸும் உங்களுடைய வேர்ல்டை ஷேப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நீங்க கான்ஸ்டன்டா எந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க, முக்கியமா சக்சஸ் இல்லைன்னா அச்சீவ் பண்றது, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன விதமா யோசிக்கிறீங்க அப்படின்றத அப்பப்போ நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க. அதை நீங்க ஜேர்னல் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட இமோஷன்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட இமோஷனல் ஸ்டேட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். புதுசா ஒரு பிலீஃப் சிஸ்டமை ஃபோர்ஸ் பண்ணாம நீங்க எப்படி உணரணும் இல்ல எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஹாப்பியாவோ இல்ல ஜாய்ஃபுல்லாவோ இல்ல அபண்டன்டாவோ ஃபீல் பண்ணணும்னா அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட இமோஷனல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க எந்த ப்ராக்டிஸ் வேணா கையில எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிடேட் பண்ணலாம், இல்லைன்னா கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஸ்மால் வாக் பண்ணி உங்களோட இமோஷனல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்ல ஒரு காமிக் விஷயத்தை பார்த்து நீங்க உங்க இமோஷனல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க இமோஷனல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. எப்பயுமே நீங்க ஆக்ட் ஆஸ் இஃப் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் ஆல்ரெடி இந்த உலகத்துல எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பணும். ஆல்சோ அந்த வெர்ஷன் ஆஃப் யூல இருந்து நீங்க டெசிஷன் எடுக்கணும். அந்த மாதிரி பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ரியாலிட்டியில இருந்தீங்கன்னா எப்படி டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்க டெசிஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். முக்கியமான விஷயம், நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஏன்னா அவுட்டர் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய அவுட்டர் வேர்ல்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க இன்னர் வேர்ல்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும்னா என்னோட பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 1-on-1 செஷனுக்கு புக் பண்ணுங்க. இன்னும் நாம டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம்.